உயர்தர பரீட்சை விண்ணப்ப காலம் நிறைவு. பூசணி துண்டால் ஹோட்டலுக்குள் ஏற்பட்ட வன்முறை. பலகாரம் செய்த குடும்ப பெண் பரிதாபமாக மரணம். காணாமல் போன 2.5 மில்லியன் டாலர் பணத்தை மீட்டு எடுக்க முடியுமா? இலங்கையிலிருந்து மாயமான 2 பில்லியன் டாலர்கள். அமெரிக்க கடற்படை செயலாளர் ஜோன் ஃபீலன் பதவி நீக்கம். உயர்தர பரீட்சை விண்ணப்ப காலம் நிறைவு. மாணவர்களுக்கு விசேட அறிவுறுத்தல். 2026ஆம் ஆண்டுக்கான கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சைக்கான விண்ணப்பம் கோரல் இன்று நள்ளிரவுடன் நிறைவடையவுள்ளதாக பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது. இதற்கான விண்ணப்பங்களை தற்போது நிகழ்நிலையோடாக மாத்திரமே விண்ணப்பிக்க முடியும் என்பதால் நள்ளிரவு 12 மணிக்கு பின்னர் விண்ணப்பிக்க முடியாது என அந்த திணைக்களம் மாணவர்களுக்கு அறிவுறுத்தல் வழங்கியுள்ளது. இதேவேளை உயர்தர பரீட்சைக்கான விண்ணப்பம் கோரலுக்கான காலப்பகுதியானது எக்காரணம் கொண்டும் நீடிக்கப்பட மாட்டாது என பரீட்சைகள் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. எனவே இதுவரை 2026ஆம் ஆண்டுக்கான கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சைக்கான விண்ணப்பங்களை சமர்ப்பிக்காத பரீட்சார்த்திகள் உடனடியாக அதனை அனுப்பி வைப்பதற்கான நடவடிக்கைகளை எடுக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். பூசணி துண்டால் ஹோட்டலுக்குள் ஏற்பட்ட வன்முறை. கண்டுகொள்ளாத போலீசாரால் சர்ச்சை. கண்டி ஹோட்டல் ஒன்றில் தங்கியிருந்தவர்கள் தர்பூசணி துண்டு ஒன்றை அருகிலிருந்த தோட்டம் ஒன்றுக்குள் வீசியதால் பரபரப்பான சூழல் ஒன்று ஏற்பட்டுள்ளது. அப்பகுதியைச் சேர்ந்த குழுவினர் ஹோட்டல் மீது தாக்குதல் நடத்தியதுடன் அங்கிருந்த பொருட்களையும் சேதப்படுத்தியுள்ளனர். இது தொடர்பான முறைப்பாட்டை ஹோட்டல் முகாமையாளர் கண்டி போலீசில் பதிவு செய்துள்ளார். ஹோட்டலுக்கு அருகிலுள்ள தோட்டத்தில் வசிப்பவர்கள் 2 வாகனங்களில் வந்து ஹோட்டலின் பாதுகாப்பு அதிகாரியை தாக்கியுள்ளனர். அத்துடன் ஹோட்டல் சொத்துக்களுக்கும் சேதம் விளைவித்துள்ளதாக முறைப்பாட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தோட்டத்தில் தவறுதலாக தர்பூசணி துண்டு விழுந்ததைத் தொடர்ந்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக கூறப்பட்ட போதிலும் இது தொடர்பாக போலீசார் இதுவரையில் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று ஹோட்டல் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. சம்பவம் தொடர்பாக சந்தேக நபரை அடையாளம் கண்டு அவர் பயன்படுத்திய வாகன இலக்கங்களையும் போலீசாருக்கு வழங்கப்பட்டுள்ளதாக ஹோட்டல் நிர்வாகம் மேலும் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து கண்டி தலைமையக போலீசார் தகவல் வெளியிடுகையில் சம்பவம் தொடர்பான விசாரணை நடத்தப்பட்டதாகவும் தாக்குதல் நடத்தியதாக கூறப்படும் குறித்த வர்த்தகர் தற்போது கண்டி பகுதியை விட்டு வெளியேறியுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளனர். பலகாரம் செய்த குடும்ப பெண் பரிதாபமாக மரணம். மொனராகலை சியம்பலாண்டுவை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் உள்ள வீட்டில் தீக்காயங்களுக்குள்ளான பெண் உயிரிழந்துள்ளார். தனது வீட்டில் சித்திரை புதுவருடத்துக்கு முதல் நாள் எண்ணெய் பலகாரம் பொறித்துக் கொண்டிருந்த போது தீக்காயங்களுக்கு உள்ளான குடும்ப பெண் ஒருவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். AM கருணாவதி என்ற 44 வயதுடைய 3 பிள்ளைகளின் தாயே இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக தெரியவந்துள்ளது. இவர் எண்ணெய் பலகாரம் பொறித்துக் கொண்டிருந்த போது எதிர்பாராத விதமாக எண்ணெய் சட்டி தீப்பிடித்துள்ளது. அந்த தீ பெண்ணின் உடலில் பரவி பலத்த தீக்காயங்களுக்கு உள்ளாகியுள்ளார். காயமடைந்த அவர் உடனடியாக சியம்பலாண்டுவை ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு பின்னர் மேலதிக சிகிச்சைக்காக மொனராகலை மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டிருந்தார். இந்நிலையில் அங்கு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் நேற்று முன்தினம் இரவு அவர் உயிரிழந்துள்ளார். இச்சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். காணாமல் போன 2.5 மில்லியன் டாலர் பணத்தை மீட்டு எடுக்க முடியுமா? அண்மையில் திரைசேரியிலிருந்து மாயமான 2.5 மில்லியன் டாலர் பணத்தை மீட்கக்கூடிய சாத்தியப்பாடுகள் காணப்படுவதாக இலங்கை கணினி அவசர பதிலளிப்பு மையம் தெரிவித்துள்ளது. இலங்கை அரசுக்கு சொந்தமான சுமார் 2.5 மில்லியன் அமெரிக்க டாலர் தொகை சைபர் தாக்குதல் மூலம் அனுமதியற்ற கணக்கொன்றுக்கு மாற்றப்பட்ட சம்பவம் தொடர்பாக நடைபெறும் முறையான விசாரணை மற்றும் சர்வதேச ஒத்துழைப்பின் மூலம் அந்த தொகையை மீண்டும் பெறுவதற்கான நம்பிக்கை இருப்பதாக மையத்தின் சிரேஷ்ட தகவல் பாதுகாப்பு பொறியாளர் சருக தமுண்டு போல தெரிவித்துள்ளார். பல்வேறு நாடுகளுக்கிடையிலான சைபர் பாதுகாப்பு ஒத்துழைப்புகள் மூலம் இத்தகைய பெரியளவிலான மோசடிகளில் இழக்கப்படும் பணத்தை மீட்டெடுக்க முடியும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த சம்பவம் தொடர்பாக இலங்கை கணினி அவசர பதிலளிப்பு மையம் மற்றும் போலீசார் இணைந்து விரிவான விசாரணையை ஆரம்பித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இச்சம்பவம் பிசினஸ் இமெயில் காம்ப்ரோமிஸ் எனப்படும் நிறுவன மின்னஞ்சல் கணக்குகளில் அனுமதியற்ற நுழைவு பெற்று மேற்கொள்ளப்படும் மோசடி என அடையாளம் காணப்பட்டுள்ளது. இதில் மோசடி செய்பவர்கள் நிறுவனத்தின் உயர் அதிகாரிகள் அல்லது நம்பகமான விநியோகஸ்தர்களாக நடித்து போலியான தகவல்களை வழங்கி பணத்தை பெற்றிருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது. இச்சம்பவம் தொடர்பான போலீஸ் விசாரணைகளுக்கு தேவையான அனைத்து தொழில்நுட்ப உதவிகளையும் வழங்க இலங்கை கணினி அவசர பதிலளிப்பு மையம் தயாராக உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக இந்த மோசடியில் பயன்படுத்தப்பட்ட தொழில்நுட்ப முறைகள் மற்றும்
தரவு பகுப்பாய்வு தொடர்பாக நிபுணத்துவ உதவி வழங்கப்படும் எனவும் கூறப்பட்டுள்ளது. இந்த பணம் பல வெளிநாட்டு நாடுகள் வழியாக பரிமாறப்பட்டிருக்கலாம் என நம்பப்படுவதால் விசாரணைகள் சர்வதேச மட்டத்தில் முன்னெடுக்கப்படுகின்றன. இதற்காக சர்வதேச போலீஸ் அமைப்பான இன்டர்போலின் உதவியும் பெறப்பட உள்ளது. மேலும் பிற நாடுகளில் செய்யப்படும் கணினி அவசர பதிலளிப்பு அணிகளுடன் இலங்கை கணினி அவசர பதிலளிப்பு மையம் நெருக்கமாக இணைந்து செயல்பட்டு வருவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இத்தகைய சைபர் தாக்குதல்களில் இருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ள அரசு மற்றும் தனியார் நிறுவனங்களில் பணிபுரியும் அதிகாரிகள் அதிக கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் செயல்பட வேண்டும் என இலங்கை கணினி அவசர பதிலளிப்பு மையம் மேலும் வலியுறுத்தியுள்ளது. இலங்கையிலிருந்து மாயமான $2 பில்லியன் ஆஸ்திரேலியாவிடமிருந்து கிடைத்த முக்கிய செய்தி. இலங்கை திரைசேரியில் இருந்து $2.5 மில்லியன் பணம் காணாமல் போன விவகாரம் குறித்த விசாரணைகளுக்கு உதவ தயார் என ஆஸ்திரேலியா அறிவித்துள்ளது. ஆஸ்திரேலிய அரசாங்கத்துக்கு செலுத்தப்பட வேண்டிய பணத்தொகையே இவ்வாறு காணாமல் போயுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் ஆஸ்திரேலியாவுக்கு செலுத்தப்பட வேண்டிய தொகை காணாமல் போன விவகாரம் தொடர்பான விசாரணைகளுக்கு பூரண ஒத்துழைப்பு வழங்க தயார் என இலங்கைக்கான ஆஸ்திரேலிய உயர்ஸ்தானிகர் மெத்தியூ டக்வர்த் தெரிவித்துள்ளார். எக்ஸ் சமூக ஊடகத்தில் பதிவொன்றை இட்டு அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். ஆஸ்திரேலிய அரசாங்கத்துக்கு செலுத்தப்பட வேண்டிய கடன் தொகை செலுத்தப்பட்ட போது ஏற்பட்ட மோசடி தொடர்பில் ஆஸ்திரேலிய உயர்ஸ்தானிகராகத்துக்கு அறிவிக்கப்பட்டதாக தெரிவித்துள்ளார். இலங்கையின் ஸ்திரத்தன்மைக்கு தொடர்ச்சியாக ஆஸ்திரேலியா ஒத்துழைப்பு வழங்க தயாராக உள்ளது என உயர்ஸ்தானிகர் டக்வர்த் தெரிவித்துள்ளார். அமெரிக்க கடற்படை செயலாளர் ஜோன் ஃபீலன் பதவி நீக்கம். பென்டகன் அறிவிப்பு. அமெரிக்க கடற்படை செயலாளர் ஜோன் ஃபீலன் தனது பதவியிலிருந்து உடனடியாக விலகுவதாக பென்டகன் அறிவித்துள்ளது. அவருக்கு பதிலாக கடற்படையின் துணை செயலாளர் ஹங் ஹாவ் தற்காலிகமாக அந்த பொறுப்பை கவனிப்பார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க ஈரான் போர் மற்றும் ஹோர்முஸ் நீரிணையில் நீடிக்கும் பதட்டங்களுக்கு மத்தியில் ட்ரம்ப் நிர்வாகத்தின் கீழ் பணியாற்றும் மற்றொரு உயர்மட்ட ராணுவ அதிகாரி வெளியேற்றப்பட்டிருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடற்படை செயலாளருக்கான இந்த பதவி முக்கியமாக நிர்வாக ரீதியானது என்றாலும் கப்பல் கட்டுமான திட்டங்கள் தொடர்பாக பாதுகாப்புத்துறை செயலாளர் பீட் கெக்ஸெத்துடன் ஏற்பட்ட மோதலே ஃபீலனின் பதவி நீக்கத்துக்கு காரணம் என தெரியவருகிறது. ஜனாதிபதி டிரம்பின் கோல்டன் பிளீட் மற்றும் புதிய ரக போர்க்கப்பல்களை கட்டமைக்கும் திட்டத்தை செயல்படுத்துவதில் ஏற்பட்ட இழுபறி ஃபீலனின் வெளியேற்றத்துக்கு முக்கிய காரணமாக கூறப்படுகிறது. அவருக்கு பதிலாக பொறுப்பேற்றுள்ள ஹங் ஹாவ் டிரம்பின் தீவிர ஆதரவாளராகவும் 25 ஆண்டுகள் கடற்படையில் பணியாற்றிய அனுபவம் கொண்டவராகவும் அறியப்படுகிறார். அமெரிக்கா தனது கடல்சார் முற்றுகையை தொடரும் என ட்ரம்ப் அறிவித்துள்ள சூழலில் கடற்படை தலைமையகத்தில் ஏற்பட்டுள்ள இந்த மாற்றம் ராஜதந்திர ரீதியாக முக்கியத்துவம் பெறுகிறது. கச்சத்தீவு பெருந்திருவிழாவின் போது களத்தில் அர்ப்பணிப்புடன் பணியாற்றிய நெடுந்தீவு பிரதேச சபையின் ஊழியர்களை பாராட்டி வடக்கு மாகாண கௌரவ ஆளுநர் ந. வேதநாயக்கன் அவர்கள் மெச்சுரை வழங்கி கௌரவித்தார். இந்த விசேட நிகழ்வு வடக்கு மாகாண ஆளுநர் செயலகத்தில் இன்று வியாழக்கிழமை நடைபெற்றது. இந்நிகழ்வில் கருத்து தெரிவித்த உள்ளூராட்சி ஆணையாளர் எஸ். சுதர்சன், கச்சத்தீவு பெருந்திருவிழாவின் வெற்றிக்கு நெடுந்தீவு பிரதேச சபையின் செயற்பாடும் வகிப்பாகமும் மிக முக்கியமானதாகும். ஆயினும் களத்தில் நின்று கடுமையாக உழைக்கும் தமக்கான உரிய அங்கீகாரம் கிடைப்பதில்லை என்றதொரு ஆதங்கம் இந்த ஊழியர்கள் மத்தியில் நெடுகாலமாக இருந்து வந்தது. அந்த ஏக்கத்தை நிவர்த்தி செய்து அவர்களின் சேவையை அங்கீகரிக்கும் வகையிலேயே இன்றைய தினம் இந்த மெச்சுரை வழங்கும் நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது என்று குறிப்பிட்டார். இதனைத் தொடர்ந்து உரையாற்றிய வடக்கு மாகாண கௌரவ ஆளுநர் அவர்கள் சிறப்பாக பணியாற்றிய உத்தியோகத்தர்கள் அனைவருக்கும் தமது மனமார்ந்த பாராட்டுகளை தெரிவித்தார். அடிப்படை வசதிகள் வரையறுக்கப்பட்ட கச்சத்தீவில் தங்கி நின்று களத்திலிருந்து தூய்மைப்படுத்தல் உள்ளிட்ட பல்வேறு அத்தியாவசிய பணிகளை முன்னெடுப்பது எவ்வளவு சவாலானது என்பதை நாம் அனைவரும் நன்கு அறிவோம். இவ்வாறான கடினமான சூழலிலும் எவ்வித தொய்வுமின்றி மிகுந்த அர்ப்பணிப்புடன் பணியாற்றிய இந்த ஊழியர்களை கௌரவிப்பதும் அவர்களுக்கான மரியாதையை வழங்குவதும் மிக முக்கியமானதாகும் எனவும் ஆளுநர் சுட்டிக்காட்டினார். கச்சத்தீவு திருவிழாவின் போது கடமையாற்றிய நெடுந்தீவு பிரதேச சபையை சேர்ந்த 14 ஊழியர்களுக்கு கௌரவ ஆளுநரால் உத்தியோகபூர்வமாக மெச்சுரைகள் வழங்கி வைக்கப்பட்டன. இந்த ஊழியர்களுடன் இணைந்து களத்தில் நேரடியாக பணியாற்றி வழிகாட்டிய சபையின் உப தவிசாளருக்கும் ஆளுநர் அவர்கள் விசேட மதிப்பளித்து கௌரவித்தார். இந்நிகழ்வில் நெடுந்தீவு பிரதேச சபையின் கௌரவ தவிசாளர் மற்றும் ஆளுநர் செயலக அதிகாரிகள் பலரும் கலந்து கொண்டனர்.
வடக்கு மாகாணத்திலுள்ள உள்ளூராட்சி மன்றங்களூடாக மணல் விநியோகத்தை முன்னெடுப்பதற்கான ஏற்பாடுகள் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ள நிலையில் அதனை முறைப்படுத்தி அனைத்து மன்றங்களுக்கும் பொதுவானதொரு நடைமுறையை உடனடியாக அறிமுகப்படுத்துமாறு வடக்கு மாகாண கௌரவ ஆளுநர் வேதநாயகன் அவர்கள் உள்ளூராட்சி ஆணையாளருக்கு பணிப்புரை விடுத்தார். வடக்கு மாகாண நிதியும் திட்டமிடலும் சட்டமும் ஒழுங்கும் காணி மின்சக்தி வீடமைப்பும் நிர்மாணமும் சுற்றுலா உள்ளூராட்சி மாகாண நிர்வாகம் கிராம அபிவிருத்தி வீதி அபிவிருத்தி மோட்டார் போக்குவரத்து மற்றும் போக்குவரத்து ஆகிய அமைச்சின் கீழ் இயங்கும் திணைக்களங்களின் முன்னேற்ற மீளாய்வு கூட்டம் கௌரவ ஆளுநர் அவர்களின் தலைமையில் இன்று வியாழக்கிழமை காலை ஆளுநர் செயலகத்தில் நடைபெற்றது. இக்கலந்துரையாடலின் போது கௌரவ ஆளுநர் அவர்கள் வழங்கிய முக்கிய வழிகாட்டல்கள் மற்றும் தீர்மானங்கள் வருமாறு உள்ளூராட்சி மன்றங்கள் மற்றும் மாகாண திரைசேரிக்கான நிதி வருவாயை அதிகரிக்கும் வகையில் புதிய பொறிமுறைகள் அவசியமாகும். குறிப்பாக குடிபுகு சான்றிதழ் பெறுவதை உறுதிப்படுத்த கண்காணிப்பு பொறிமுறையொன்று உருவாக்கப்பட வேண்டும். இச்சான்றிதழை பெற்றுக்கொள்ளாமல் வணிக நடவடிக்கைகளை முன்னெடுக்கும் நிறுவனங்களை அடையாளப்படுத்தி அவற்றுக்கு எதிரான முதற்கட்ட நடவடிக்கையாக அறிவித்தல்களை காட்சிப்படுத்த வேண்டும். இது தொடர்பான மாதாந்த முன்னேற்ற அறிக்கையை உள்ளூராட்சி ஆணையாளர் சமர்ப்பிக்க வேண்டும். உள்ளூராட்சி மன்றங்களுக்கு சொந்தமான கடைகளை பெற்றுக்கொண்ட உரிமையாளர்கள் அவற்றை விதிகளுக்கு முரணாக வேறு நபர்களுக்கு மாற்றியுள்ளனர். இது தொடர்பான குழப்பங்களை தீர்க்க விசேட குழு ஒன்றை அமைத்து ஆராய்ந்து உரிய சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். அதே நேரம் வடக்கு மாகாணத்தில் லஞ்சட் கட்டுப்பாட்டு விவகாரத்தில் எட்டப்பட்டுள்ள முன்னேற்றத்தை தொடர்ந்து தக்கவைக்க வேண்டும். இதற்காகவும் விசேட கண்காணிப்பு பொறிமுறை உருவாக்கப்பட வேண்டும். அத்துடன் வாழை இலை பயன்பாட்டை ஊக்குவிக்கும் வகையில் உள்ளூராட்சி மன்றங்கள் ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டும். யாழ் மாநகர சபைக்கு உட்பட்ட சிறுவர் பூங்காக்களில் உள்ள விளையாட்டு உபகரணங்களின் தரம் பாதுகாப்பு மற்றும் அவற்றின் போதாமை குறித்து பொதுமக்கள் முன்வைக்கும் முறைப்பாடுகள் தொடர்பில் ஆளுநர் விசேட கவனம் செலுத்தினார். அதிகளவானோர் கூடும் பூங்காக்களில் தரமான உபகரணங்களை விரைவாக கொள்வனவு செய்து நிறுவுமாறு மாநகர சபை ஆணையாளருக்கு பணிப்புரை விடுத்தார். மேலும் இப்பூங்காக்களில் கடைகள் மற்றும் சிற்றுண்டி சாலைகளுக்கான அனுமதி வழங்கப்படும் போது பொலித்தீன் பாவனை தடை என்ற நிபந்தனையை உள்ளடக்க வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தினார். இக்கூட்டத்தில் மாகாண வீடமைப்பு திட்டத்தின் முன்னேற்றம் சிறப்பாக உள்ளதாக அமைச்சின் செயலாளர் சுட்டிக்காட்டினார். உள்ளூராட்சி திணைக்களத்தின் சார்பில் கருத்து தெரிவித்த ஆணையாளர் ஆளணி வெற்றிடங்களால் எதிர்கொள்ளும் சவால்கள் குறித்தும் வழமையான நிதி ஒதுக்கீடுகள் மற்றும் டெத்வா பேரிடர் மேல்கட்டுமான நிதி ஆகியவற்றின் கீழ் பணிகள் முறையாக நடைபெற்று வருவதாகவும் குறிப்பிட்டார். அத்துடன் தற்போதைய விலை அதிகரிப்புக்கு ஏற்ப திட்டங்களை எவ்வாறு வினைத்திறனாக முன்னெடுப்பது என்பது குறித்து பிரதம செயலாளர் விளக்கமளித்தார். சுற்றுலாத்துறையை பொறுத்தவரை அடையாளம் காணப்பட்டுள்ள சில புதிய திட்டங்கள் குறித்து மேலதிக நேரடி கள ஆய்வுகளின் பின்னரே இறுதி முடிவெடுக்க தீர்மானிக்கப்பட்டது. கிராமிய அபிவிருத்தி திணைக்களம் மற்றும் காணி ஆணையாளர் அலுவலகங்களின் எதிர்கால திட்டங்கள் குறித்தும் இதன்போது விரிவாக ஆராயப்பட்டது. இக்கலந்துரையாடலின் ஆரம்பத்தில் தமிழ் தேசிய பசுமை இயக்கத்தின் சார்பில் கலந்து கொண்ட ஐங்கரநேசன் அவர்கள் வடக்கு மாகாணத்தில் 100 ஆண்டுகளை கடந்த மரங்களின் விவரங்களை சேகரிக்கும் திட்டத்தின் முக்கியத்துவம் குறித்து விளக்கமளித்தார். இத்திட்டத்துக்கு தேவையான முழுமையான ஒத்துழைப்பை வழங்குமாறு உள்ளூராட்சி மன்றங்களுக்கு கௌரவ ஆளுநர் அவர்கள் பணிப்புரை விடுத்தார். இந்த விசேட மீளாய்வு கூட்டத்தில் வடக்கு மாகாண பிரதம செயலாளர், ஆளுநரின் செயலாளர், அமைச்சின் செயலாளர், பிரதம செயலாளர்கள், உள்ளூராட்சி ஆணையாளர், மாநகர சபை ஆணையாளர்கள், உள்ளூராட்சி உதவி ஆணையாளர்கள், மாகாண பணிப்பாளர்கள் மற்றும் உள்ளூராட்சி மன்றங்களின் செயலாளர்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர்.